நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் ஜெயராம் நகர் 14வது தெரு நேற்று இரவு வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவியின் சைக்கிள் திருடப்பட்டது. காலையில் சைக்கிளை காணவில்லை என்பதால் பதறிய மாணவியும் அவரது குடும்பத்தினரும் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்து பார்த்தனர். அப்பொழுது இரவில் அப்பாவி போல நடந்து வரும் முதியவர் ஒருவர் நோட்டமிட்டவாறு சைக்கிளை திருடி சென்ற காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. அப்பகுதியில் இதுபோன்ற அடிக்கடி சைக்கிள் திருட்டு நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சைக்கிளை திருடும் நபர் ஒரு முதியவர் என்பதும், குறிப்பாக அவர் மகளிர் சைக்கிள்களை திருடி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோயம்பேடு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் முதியவர் சைக்கிள் திருடும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திருவள்ளுவர் மாவட்ட செய்தியாளர் சரவணன்.